ஹாய் கைஸ், ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி குருமா பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பேனை சூடுபடுத்தி அதில் ஃபெனல் சீட்ஸை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனை சூடுபடுத்தி இப்போது இதில் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 3/4 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் உடச்ச கடலை, 3 பல் பூண்டு, இதை லைட்டாக ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது தேங்காவை நல்லா திருவி ஒரு கை தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை சூடுபடுத்தி அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். பே லீஃபை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு. இப்போ நீளமாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், சிறிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து இதை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி கொடுக்கலாம். தக்காளியை பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி இதோடு சேர்த்து வதக்கி கொடுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு பெரிய டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா இந்த கோகனட் பேஸ்ட் இதோடு சேர்த்து கொதிக்க விடுங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு கலரி கொடுத்து கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணலாம். இது சப்பாத்தி, இட்லி எதோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. பபாய் ஆல்.